நம்பிக்கை எப்படிப்பட்டது என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். මේ උදෑසන කාලයේ ක්‍රිස්තුස් වහන්සේ මත තිබෙනා වූ ඒ ඇදහිල්ල කොයි ආකාරයෙන්ද කියන ඔය මාතෘකාවෙන් අපි උන්වහන්සේගේ 1 වචනේ கொரிந்தியர் මෙනෙහි කරනවා. 15வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வேதாமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். පළවෙනි කොරින්ති පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදයට අපි අරවගමු. 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே පළවෙනි කොරින්ති පොතේ 15வது அதிகாரத்திலே 15 වෙනි පරිච්ඡේදයේ 19வது வசனம். 19 වෙනි පදය புதிய ஏற்பாட்டிலே தமிழ் வேதாமத்திலே 242வது பக்கம். සිංහල බයිබලයේ 257 වෙනි පිටුව. கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கை ක්‍රිස්තුස් වහන්සේ තුල තිබෙනා වූ නුඹලාගේ බලාපොරොත්තුව விசுவாசம் இல்லை அப்படியே சிங்களத்துல பலப்படுத்தினார் எப்படிப்பட்டதா இருக்கிறது? කොයි ආකාරයෙන්ද කියන ඔය வாசிப்போம் මාතෘකාවෙන් அந்த வசனத்தை. ඒ වචනේ අපි කියවමු. இம்மைக்காக மாத்திர நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். சிங்களே ஹalleluya හලෙලූයා. கவனமா கேட்க ஆயத்தமா இருக்கிறவங்க ඉතාමත් උමනාවෙන් යම්කම් දෙන්න සූදානම් වෙන්නවය. நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya ඔස්සවලා හලෙලූයා. හලෙලූයා. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது පාවුල්තුමා කොරින්ති සභාවට මේ ලියුම ஒரு ලියද්දී முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். ඉතාමත් වැදගත් දෙයක් ගැන කතා කරනවා. ஆமென். ආමේන්. எத்தனை பேருடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கிறது? කී දෙනෙක්ගේ බලාපොරොත්තුව ස්වාමින් වහන්සේ මත තිබෙනවද? ஆமென். ආමේන්. ஏசப்பாவை தான் நம்பி இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? යේසුස් වහන්සේ තමයි මම බලාපොරොත්තු වෙලා තබාගෙන ඉන්නේ කියලා කියන්නේ කී දෙනෙක්ද? ஹalleluya. හලෙලූයා. இங்க பவுல் நம்ம இயேசுவின் மீது நம்பிக்கையா இருப்பது අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි ඇදෙල්ලෙන් ඉන්න එක எதற்காக මොන උදෙසාද? அல்லது நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். එහෙම නැත්නම් අපේ ඇදෙල්ල කොයි ආකාරයෙන්ද කියන දේ කියනවා. வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. වචනේ මේ ප්‍රකාරයෙන් කියනවා. இம்மைக்காக மாத்திர මේ ජීවනීය ගැන පමණ நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் අපි උන්වහන්සේ මත අපි ඇදෙල්ලෙන් ඉන්නවා නම් எல்லா மனுஷரை பார்க்கிலும் සියලු මනුෂ්‍යයන්ට වඩා பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். අනුකම්පා ලැබිය යුතුය කියලා කියන සඳහන් වෙනවා. அதனை இம்மைக்காக ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருப்பது මේ ජීවනීය වෙනුවෙන් උන්වහන්සේ තුල ඇදෙල්ලෙන් ඉන්න එක කියලා කියද්දී விசுவாசம். இம்மைக்காகனா இம்மனா என்னது? අපි මේ ජීවනීය කියලා කියන්නේ මොනවාද? இந்த உலகத்தின் காரியங்கள். මේ ලෝකේ දේවල්. ஹalleluya. හලෙලූයා. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. මේ ලෝකේ බොහෝ දේවල් තියෙනවා. நம்ம ஆண்டவர் மேல எதுக்காக நம்பிக்கையாய் வந்து கொண்டிருக்கிறோம்? ඇයි අපි උන්වහන්සේ මත ඇදෙල්ලෙන් ඉන්නේ? ஆமென். ආමේන්. அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவானா අපි උදාහරණයක් කියනවා නම් நம்ம ஒருவேளை ஆண்டவரை தேடுறது අපි උන්වහන්සේ සොයන එක. அல்லது ஆலயத்துக்கு வருகிறது. එහෙම නැත්නම් උන්වහන්සේගේ ගෘහයට එන එක. எனக்கு சரீரத்துக்கு சுகம் தேவை මගේ ශරීරයට සුවය අවශ්‍යයි. அல்லது என்னுடைய பணப்பிரச்சனை தீரணும், මගේ මුදල් උමනාව එක என்னுடைய ඉෂ්ට கடன் වෙන්න ඕනේ. தீரணும், මගේ ණය என் ඉවර වෙන්න ඕනේ. குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரணும், මගේ පවුලට ආශිර්වාදය என் එන්න பிள்ளைகளுக்கு ඕනේ. திருமணம் நடக்கணும், මගේ දරුවන්ට විවාහය සිදු වෙන්න குழந்தை ඕනේ. பாக்கியம் මට கிடைக்கணும். දරු ඵලය අවශ්‍යයි. இல்லையா? இப்படி ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திர මේ ආකාරයේ මොනාරි උමනාවක් උදෙසා அல்லது இந்த உலக நன்மைகளுக்காக மாத்திர එහෙම නැත්නම් මේ ලෝකේ තිබෙනා වූ යාපත් දේවල් වෙනුවෙන් පමණ நாங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தால் අපි යේසුස් වහන්සේ මත ඇදෙල්ලෙන් ඉන්නවා නම් வேதம் சொல்லுகிறது උන්වහන්සේගේ වචනේ எல்லா කියනවා மனுஷரை பார்க்கிலும் සෑම මනුෂ්‍යයන්ට වඩා நாங்க தான் பரிதபிக்கப்பட்டவர்கள். අපි තමයි අනුකම්පාව ලැබිය යුතු සෙනග කියලා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவாரா இல்லையா? මේ සියලු දේම උන්වහන්සේ අපිට දෙයිද නැද්ද? எத்தனை பேருக்கு ආමේන්. விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். ඉස්රායල්ට ආශිර්වාද කරන එකම උන්වහන්සේගේ කැමැත්ත. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதைவிட மேலானவைகளை தருவார். උන්වහන්සේ කිව්වා නපුරයි වෙන්න නුඹලාගේ දරුවන්ට යාපත් දේ දෙන්න සූදානම් ඉදී ස්වර්ගයේ පියාණන් වහන්සේ අපිට යාපත් දේ දෙන්න නැතු ඉඳීද කියලා. ஆமென். ආමේන්. அது ஆண்டவருடைய வேலை. ඒක උන්වහන්සේගේ ஆண்டவர் ක්‍රියාව. ஆசீர்வதிப்பாரு, උන්වහන්සේ ආශිර්වාද ஆண்டவர் කරනවා. செய்வாரு, උන්වහන්සේ කරනවා. ஆண்டவர் சுகமாக்குவாரு, උන්වහන්සේ සුවය ஆண்டவர் දෙනවා. குறையை நிறைவாக்குவாரு, උන්වහන්සේ අඩුපාඩු සම්පූර්ණ பொருளாதாரத்தை කරනවා. ஆசீர்வதிப்பாரு. ආර්ථික ආශිර්වාදය දෙනවා. ஆனாலும் නමුත් நாங்க අපි
அதுக்காகவே ඒ වෙනුවෙන් அந்த පමණ நன்மைக்காக மட்டுமே ඒ යාපත වෙනුවෙන් පමණ கர்த்தருக்கு வரோனா, අපි උන්වහන්සේ ගාවට එනවා නම් கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறனா, උන්වහන්සේ මත අපි ඇදහිල්ල பவுல் තබාගෙන ඉන්නවා சொல்றாரு, නම් நம்ம பரிதபிக்கப்பட்டவர்கள். පාවුල් තුමා කියනවා අපි අනුකම්පාව ලබන්න ඕන ஏன்னா සෙනග කියලා. ஆண்டவர் அதைவிட மேலானதை நமக்கு வைத்திருக்கிறார். ආමේන්. අයිකුවත් උන්වහන්සේ ඊට වඩා දේවල් අපි වෙනින් තබලා තියෙනවා. ஆமென். ආමේන්. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, අද බොහෝ අය මොනවද කියන්නේ නම් ஐயோ மரித்த பின் இருக்கிற வாழ்க்கையை குறித்து நம்ம ஏன் யோசிப்பானே, මරුණයෙන් පස්සේ තිබෙනා වූ ජීවිතය ගැන ඇයි අපි කල්පනා කරන්නේ කියලා. இங்க வாழும் வரை எப்படி வாழணும், අපි ජීවත් වෙනකන් කොහොමද අපි ජීවත් වෙන්න ඕනේ? சந்தோஷமா இருக்கணும், සතුටින් ඉන්න ඕනේ. சுகமா இருக்கணும், සුවයෙන් ඉන්න நல்லா ඕනේ. சாப்பிடணும், හොඳට කන්න வீடு ඕනේ. வாசல் இருக்கணும், නිවාස අපි ගන්න வாகனம் ඕනේ. இருக்கணும். වාහන තියෙන්න ඕනේ. மரிச்ச பிறகு நமக்கு என்ன தெரிய போகுது? මරුණයෙන් පස්සේ අපිට මොනවද දැනෙන්නේ යන්නේ කියලා. அப்படியா? එහෙමද? அல்லேலூயா. හලෙලූයා. இந்த உலகத்துல நாங்க வாழ்கிற காலங்கள் මේ ලෝකේ අපි ජීවත් වෙන්නව මේ කාලය 70 80, 70 80 වෙන්න පුළුවන්. உங்களோட பலன் அதிகமா இருந்தா 90 கூட போகலாம். ඔයගලන්ට ශක්තිය වැඩියෙන් තියෙනවා නම් 90 වෙනකම්ම ජීවත් වෙන්න அதற்கு පුළුවන්. பிறகு வருகிற மரணத்தின் பின்பதாக ඒකට පස්සේ එන්නව මරණයට පස්සේ எங்களுடைய ஆத்துமா நித்திய காலமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. අපේ ආත්මය සදාකල්ම එක ස්ථානයකට යන්න ඕනව තිබෙනවා. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. நித்திய காலமாக. සදාකාලයකම ஆமென். ආමේன். அப்ப நம்ம இயேசு மீது நம்பிக்கை உடையவர்களாக එහෙනම් අපි යේසුස් கடைசி වහන්සේට பரியந்த අදින අන්තිම දක්වාම இந்த ரட்சிப்புக்குள்ளே நம்ம நிலைத்திருந்து மரித்தால், මේ ගැලීම තුලින් පවතිලා අපි මැරෙනවා නම් நம்ம மரிச்சாலும் எங்க போவோம்? අපි මැරුණොත් අපි කොහෙටද යන්නේ? பரலோகத்துக்கு போவோம். ස්වර්ග රාජ්‍යයට යනවා. அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போக வேண்டி வரும். එහෙම නැත්නම් අපි ஆனா පාතාලයට යන්න இன்றைக்கு වෙනවා. நிறைய பேர் எதை நோக்கி நாங்கள் ஓடுகிறவர்களா இருக்கிறோம்? නමුත් අද බොහෝ අය කොයි දේ අරමුණු කරගෙනද දුවන්නේ? செத்த பர இருக்கதை இப்ப நம்ம ஏன் யோசிப்பானே? මරුණයෙන් පස්සේ තියෙන දේ ගැන ඇයි දැන් කල්පනා කරන්නේ? வாழ்ற காலத்துல சுகபோகமா வாழ்ந்துடணும். ජීවත් වෙන කාලේදී හොඳට සුවයෙන් අපි ජීවත් වෙමු. எங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க இயேசுவால முடியும். අපේ දෙවියන් වහන්සේට අපි ආශිර්වාදමත්ව තබන්න எத்தனை පුළුවන්. பேர் சொல்றீங்க முடியும்? ආමේන්. කී දෙනෙක් කියනවද පුළුවන් කියලා? முடியும். පුළුවන්. நம்மளை நமக்கு நன்மை செய்ய, අපිට යාපත நம்மளை කරන්න, உயர்த்த, අපි උසස් நம்ம කරන්න, தேவைகளை சந்திக்க අපේ උමනාවල් සපයන්න அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ සෑහේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆனா பவுல் என்ன சொல்ல வராருன்னா, නමුත් පාවුල් තුමා මොනවද இந்த කියන්නේ නම් இன்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களாய் இருக்க கூடாது. මේ පොළවේ තිබෙනා වූ දේවල් වෙනුවෙන් පමණක් අපි උන්වහන්සේ සොයන්නා වූ සෙනග වෙන්න ඕන அப்படி නෑ. நம்பிக்கையா இருந்தா එහෙම අපි ඇදෙල්ලින් පවතිනවා නම් என்ன நடக்கும்? මොනවද සිදු වෙන්නේ? நீங்களே சொல்லுங்க, என்ன நடக்கும்? මොනවද සිදු වෙන්නේ? அது கிடைக்கலனா ඒක හම්බුනේ නැත්තම් ஆண்டவரை අපි மறுதலிச்சிடுவோம். උන්වහන්සේව පාවලා දෙනවා. சுகத்துக்காக மட்டும் வாரனா, සුවේ වෙනුවෙන් சுகத்துக்காக පමණක් மட்டும் இயேசுவை விசுவாசிக்கிறோனா, සුවේ වෙනුවෙන් පමණක් උන්වහන්සේ අපි විශ්වාස කරනවා නම් ஒருவேளை சுகம் கிடைக்கலனா, සමහරක් විට සුවේ ලැබුණ නැත්තම් ஆண்டோடைய திட்டம் அப்படி இருந்து சுகம் கிடைக்கலனா උන්වහන්සේගේ සැලසුම එහෙමනම් අපි සුවේ ලැබුණ නැත්තම් என்ன நடக்கும்? මොනවද සිදු වෙන්නේ? ஆண்டவர்ல இருந்து நம்பிக்கையில இருந்து விலகி போயிடுவார்கள். උන්වහන්සේ මත තිබෙනා වූ ඇදෙල්ලෙන් ආක් වෙනවා. பவுல் சொன்னாரு, පාවුල් තුමා என் කිව්වා சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, මාගේ ශරීරයේ එක කටුවක් තිබෙනවා කිව්වා. அது எந்த நாள் என்னை குத்தி வேதனைப்படுத்துகிறது. ඒක සෑම දිනෙම මට අනිනවා මාව වේදනාවට පත් நான் කරනවා කියලා 3 කිව්වා. தரம் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணினேன், அதை எடுத்து போடும்படியாக. මං තුන් සැරයක් යාඥා කරා ඒක ආක් කරන පිණිස කියලා කිව්වා. கர்த்தர் என்ன சொன்னாரு? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? சொல்லுங்களேன், என்ன இப்படி இருக்கிறீங்க, இப்படி උන්වහන්සේ මොනවද உற்சாகம் කිව්වේ? பாருங்க. என்ன சொன்னாரு? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? என் கிருபை உனக்கு போதும், මාගේ කරුණාව නුඹට සෑහේ உன்னுடைய කියලා කිව්වා. பலவீனத்துல என் பலன் பரிபூரணமாயிருக்கும். මේ දුර්ලභතාවේදී මාගේ ශක්තිය නුඹට அந்த முள் සෑහේ කිව්වා. நீக்கப்படவில்லை, ඒ කටුවේ ආක් කරේ அந்த නෑ. பிரச்சனை தீரல்ல. ප්‍රශ්නේ ඉවත් වුණේ නෑ. ஆண்டோடைய பதில் என்ன? උන්වහන්සේගේ පිළිතුර කුමක්ද? என் கிருபை உன்னை தாங்கும். ආමේන්. මාගේ කරුණාව நீ නුඹට සෑහේ பலவீனமா කියලා. இருக்கும் பொழுது நான் உனக்கு பலனா இருக்கிறேன். නුඹ දුර්ලභව ඉන්නා වූ අවස්ථාවද මම ශක්තිමත් වෙනවා කියලා. ஹalleluya. ආමේන්. அப்ப பவுல் அந்த தேவ சுகத்துக்காக தேவனிடத்துல நம்பிக்கையா இருந்திருந்தால், පාවුල් තුමා ඒ සුවේ වෙනි උන්වහන්සේ මත ඇදෙල්ලින් ඉඳලා තිබෙනවා නම් கிடைக்கலனா என்ன ඒ செஞ்சிருக்கணும்? කම් වෙලා නැත්තම් ඔව් මොනවද කරලා තියෙන්න ඕනේ? ஆண்டவரை விட்டு வேற வழியை தேடி போயிருக்கணும். උන්වහන්සේ අත්හැරලා වෙනත් මාර්ග සොයාගෙන ගිහිල්ලා තියෙන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. அது வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா, වෙන මොනාරි දෙයක් වෙනේ අපි இயேசு උන්වහන්සේ මත ඇදෙලා கிறிஸ்துவிடத்திலே ඉන්නවා නම් 10 குஷ்டரோகிகள் சுகத்துக்காக வருகிறார்கள். කුෂ්ඨ රෝගියන් 10 දෙනෙක් උන්වහන්සේ ගාවට ආවා. ஆமென். ආමේන්. 10 பேரும் சுகம் பெற்றாங்களா? ඒ 10 දෙනාම සුවේ ලබා ගත්තද? பேசுங்க, கையை வைத்து. 10 பேரும் சுகம் பெற்றார்களா? ඒ 10 දෙනාම සුවේ ලබා ගත්තද? எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுங்க பெற்றுக்கொண்டார்கள்னு? කී දෙනෙක් කියනවාද දෑත් ඔස්සවලා ඒගොල්ලෝ සුවේ ලබා ගත්තා කියලා? சிலர் டவுட். ආමේන්.
ஆமென். ආමේන්. 10 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். සොය දාදනාම ලබා ගත්තා. எத்தனை பேர் மறுபடியும் இயேசுவிடத்திலே வந்தார்கள்? කී දෙනෙක් නැවත වරක් උන්වහන්සේ ගාවට ආවද? ஆமென். ආමේන්. කී 9 දෙනෙක්? பேர் வந்தாங்க. 9 දෙනෙක් ආවා. இல்ல ரைட். அப்ப எத்தனை பேர் வந்தாங்க? එහෙනම් කී දෙනෙක් දාවේ? ஒரே ஒருவர் வருகிறார். එක්කෙනෙක් පමණයි ආවේ. ஆமென். ආමේன். மத்த 9 பேர் எங்க? අනිත් 9 දෙනාමකෝ? அவங்க எதுக்காக வந்தாங்க? ඒ අය මොන උදෙසාද ආවේ? சுகத்துக்காக வந்தாங்க. සොය වෙනුවෙන් ආවා. சுகம் கிடைச்சிச்சு. සොය ලැබුණා. பாயிண்டு போயிட்டாங்க. ඒගොල්ලන් උන්වහන්සේට බායි කියලා ගියා. ஹalleluya. හalleluya. நம்முடைய அஸ்திபாரம் எங்கு போடப்படுகிறது? අපේ අත්තිවාරම අපි කොහෙද දබලා තියන්නේ? வேறொரு காரியத்தின் மீது அஸ்திபாரம் போட்டால் වෙනත් දෙයක් මත අපේ අත්තිවාරම දාලා තියෙනවා. அதிலே தான் எங்களுடைய இருதயம் இருக்கும். ඒ තමයි අපේ හදවතද තියෙන්නේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இல்லையா, நம்ம ஒருவேளை நீங்க ஆண்டவர்ட்ட வந்து ஆலயத்துக்கு வந்தா அதுதானே இதுதானே யாராவது சொல்வார்களே, ஆனால் උන්වහන්සේගේ ගෘහයට ඇවිල්ලා ඒ දේ දෙන්න මේ දේ දෙන්න කියලා කියනවා නම් கடைசியில அது கிடைச்சா போவோம், අන්තිමට ඒක ලැබුණා නම් යනවා. கிடைக்காட்டி போக மாட்டோம். ඒක ලැබුණ නැත්නම් යන්නේ. ரட்சிப்பை இழந்து விடுவோம். අපි ගැලවීම අපිට හයි அல்லது වෙනවා. நாங்க கடவுளை தேடி போக மாட்டோம். එහෙම නැත්නම් අපි උන්වහන්සේව සොයාගෙන යන්නේ. அதற்காக நாங்க போவோம். ඒ වෙනුවෙන් අපි යනවා. கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்காது. උන්වහන්සේ මත අපේ ඇදෙල්ල තියෙන්නේ. ஹalleluya. හalleluya. வேதம் சொல்லுகிறது, උන්වහන්සේගේ වචනේ සඳහන් කරනවා. இன்மைக்காக நாங்கள் இயேசுவிடத்திலே நம்பிக்கையா இருந்தால் මේ ලෝකයේ දේවල් වෙන්නේ අපි උන්වහන්සේ මත අපේ ඇදෙල්ල තබාගෙන ඉන්නවා නම් நாங்க பரிதபிக்கப்பட்டவர்கள். අපි තමයි අනුකම්පාව நாங்க ලබන්න ඕන ஆண்டவருடைய සිටිනවා. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. අපි උන්වහන්සේගේ ආශිර්වාද ரட்சிப்பிலே ලබන්න நிலைத்திருக்க முடியாது. අපේ ගැලවීමේ இந்த අපි உலகத்தில் තවතින ஏதோ ஒரு බෑ. காரியத்துக்காக வருகிறோம். මේ ලෝකේ මොනවද இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக இயேசுவின் மீது நம்பிக்கையா මේ இருக்கிறோம். ලෝකේ තිබෙනව මොනවාද කරේ ஒருவேளை அது நமக்கு கிடைக்கலனா ඒක අපිට හම්බුනේ නැත්තම් நாங்க இயேசுவை விட்டு பின்வாங்கி விடுவோம். අපි උන්වහන්සේගෙන් පසුබට වෙනවා. அவரிடத்துல நம்பிக்கையா இருக்க மாட்டோம். උන්වහන්සේ මත අපේ ඇදෙල්ල තබන්නේ. ஹalleluya. හalleluya. நாங்க வேதத்துல ஒரு சிலருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது எப்படி இருந்தது என்பதை பார்க்க போகிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් සමහරක් අයගේ ඇදෙල්ල උන්වහන්සේ මත කොයි ආකාරයෙන්ද තිබුණේ யோபின் කියලා புத்தகம் බලනවා. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே யோப் පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 9වෙනි පදයේදී யோபுடைய மனைவியருடைய நம்பிக்கையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். யோப்ගේ භාර්යාවගේ ඇදෙල්ල කෙරෙහි අපි බලන්න යනවා. யோபுவின் புத்தகம் யோப் පොතේ 2வது அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදයේ 9வது வசனம். 9වෙනි පදය. பழைய ஏற்பாட்டிலே 635வது பக்கம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஹalleluya. 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 யோபுடைய மனைவி என்ன சொல்றாங்க? யோப்ගේ භාර්යාව මොනවද කියන්නේ? தன் கணவனாகிய யோபுவை பார்த்து, තමගේ ස්වයං පුරුෂයා වෙන யோப் දෙස බලලා நீ இன்னும் තවත් නුඹ உம்முடைய உத்தமத்தில் නුඹගේ උතුම් භාවයේ உறுதியாய் நிற்கிறீரோ? ස්ථීරව ඉන්නවද? இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிறியா? තවත් උන්වහන්සේ විශ්වාස இன்னும் කරනවද? ஆண்டவரை நம்புறியா? තවත් උන්වහන්සේ විශ්වාස කරනවද? ஹalleluya. හalleluya. என்ன செய்யப்படி சொல்லுகிறார்? මොනා කරන්න කියලාද කියන්නේ? தேவனை தூஷித்து දෙවියන් වහන්සේව පාවා දීලා ஜீவனை விற்று. ජීවනය අතාරින්න කියලා කියනවා. ஆமென். ආමේන්. உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? ඔයගලන්ගේ ඇදෙල්ල කොයි ආකාරයෙන්ද? இவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? භාර්යාවගේ ඇදෙල්ල කොයි ආකාරයෙන්ද තිබුණේ? இதுக்கு முன்னுக்கு ஏதாவது சொன்னாங்களா? මේකට ප්‍රථමයෙන් මොනාරි කිව්වද? இதுக்கு முன்னுக்கு என்ன இருந்துச்சு? මේකට ප්‍රථමයෙන් මොනවාද යට තිබුණේ? ஆமென். ආමේன். அந்த யோபின் 1ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோப்ගේ පළවෙනි පරිච්ඡේදයේ පටන් ගද්දී ஊஸ் தேசத்திலே யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். උදේශයේ යෝබ් කියන මනුෂ්‍යයෙක් හිටියා. அவன் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான்? ඔහු කොයි ආකාරයෙන්ද ජීවත් அந்த වුණේ? தேசத்திலே அவனுடைய சம்பத்து பெருகி இருந்தது. ඒ දේශයේ ඔහුගේ සම්පත වැඩි වර්ධනය ஒரு වෙලා பெரிய තිබුණා. ஆசீர்வாதமாய் வாழ்ந்த மனிதன். මාත් ආශිර්වාදමත්ව ජීවත් වුණා වූ මිනිහෙක්. ஆமென். ආමේන්. எல்லா 10 பிள்ளைகளுக்கு வீடு இருக்குது, ඒ දරුවන් 10 දෙනාටම ஆடு නිදහස් மாடு තිබුණා. இருக்குது, සිව්පාවුන් හිටියා. வேலைக்காரவங்க இருக்கிறாங்க, වැඩකාරයන් හිටියා. சரீரத்துல சுகம் இருக்குது. ශරීරයේ සුවය තිබුණා. எல்லாம் இருக்கும்போது සෑම දෙයක්ම තියෙද්දී யோபுடைய மனைவி யாரோட இருந்தாங்க? යෝබ්ගේ භාර්යාව කවුරු සමගද හිටියේ? கர்த்தரோட இருந்தாங்க. ස්වාමීන් වහන්සේ සමග கர்த்தர் හිටියා. மேல நம்பிக்கையா இருந்தாங்க. ස්වාමීන් වහන්සේ මත ඇදහිල්ලෙන් හිටියා. ஆமென். ආමේන්. அதுக்கு முன்னுக்கு எங்கேயாவது யோபுடைய மனைவி ஆண்டவரை தூஷித்தாங்கன்னு இருக்குதா? ඒකට ප්‍රථමයෙන් යෝබ්ගේ භාර්යාව උන්වහන්සේව එපා කරා කියලා කොයි හරි සඳහන් වෙනවද? இப்ப என்ன சொல்றாங்க? දැන් ඔව් මොනවද කියන්නේ? ஏன் இந்த ஆண்டவரோட இருக்கிற? ඇයි මේ ස්වාමීන් වහන්සේ ஏன் සමග அந்த ඉන්නේ? இந்த சத்தியத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள உத்தமத்துல இருக்கிறீங்க? ඇයි මේ උතුම් භාවයේ අවංකකමින් ඉන්නේ කියලා ஆண்டவரை කියනවා? தூஷித்துட்டு උන්වහන්සේ
උන්වහන්සේව පවල් දීලා நீயும் செத்து போ. නුඹද මැරෙන්න කියලා කියනවා. ஹalleluya. හalleluya. அப்ப சொல்லுங்க, யோபுடைய நம்பிக்கை எதன் பேர்ல இருக்குது? එහෙනම් යෝබ්ගේ யோபுடைய மனைவியுடைய நம்பிக்கை எதன் பேர்ல இருக்கிறது? යෝබ්ගේ භාර්යාවගේ ඇදහිල්ල කොයි யோபுடைய මතද மனைவி තියෙන්නේ? எதற்காக கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க? යෝබ්ගේ භාර්යාව මොනෝ දෙසාද උන්වහන්සේ මත ඇදහිල්ලින් හිටියේ? இம்மைக்குரிய මේ காரியங்களுக்காக, ලෝකේ තිබෙනා වූ දේවල් වෙනුවෙන්, உலகத்துக்குரிய காரியங்களுக்காக. ලෝකේ තියෙනා වූ දේවල් அது වෙනුවෙන්. இல்லன்னா ஆண்டவர் வேணாம், ඒක නැති වුණාම උන්වහන්සේ එපා කිව්වා. மறுதலிச்சாச்சு, එපා කිව්වා. பின்வாங்கியாச்சு. පසුබට වුණා. இதுதான் யோபு மனைவி கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. මේ තමයි යෝබ්ගේ භාර්යාව උන්වහන්සේ මත තබලා තිබුණා இம்மைக்குரிய ඇදහිල්ල. මේ காரியங்களுக்காக. පොළවේ තිබෙනා වූ දේවල් වෙනුවෙන්. யோபு கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? යෝබ් දෙවියන් වහන්සේ මත තබලා තිබුණා වූ ඇදහිල්ල කොයි யோபின் ආකාරයේද? புத்தகம் යෝබ් පොතේ 13வது அதிகாரம் 3 වෙනි පරිච්ඡේදයේ 15வது வசனம். 15 වෙනි පදය. யோபுவின் புத்தகம் යෝබ් පොතේ 13வது அதிகாரம் 3 වෙනි පරිච්ඡේදයේ 15வது வசனம். 15 වෙනි පදය. வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், சேர்ந்து சொல்லுங்க, என்ன செய்வேன்? அவர் மேல். උන්වහන්සේ මත இங்க யோபு என்ன சொல்றாரு? යෝබ් මොනවද කියන්නේ? என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? ஆண்டவர் என்ன? උන්වහන්සේ මාව ஏன்னா இப்ப என்ன மட்டும் யோபுக்கு இருக்குது? යෝබ්ට මොනවද තිබෙනා වූ අරමුණ? இப்ப என்ன மட்டும் யோபுக்கு இருக்கு? යෝබ්ට දැන් මොනා පමණක්ද තියෙන්නේ? ஜீவன் மட்டும்தான் இருக்கு. ජීවනය පමණයි තියෙන්නේ. ஆமென். ආමේන්. பிள்ளைகள் பொய்யாச்சு, දරුවන් අයිමි වුණා. மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, භාර්යාවද අතහැරලා ගියා. வீடு வாசல் இல்லாம போயிருச்சு, එයාගේ නිවාස් වස්තු ஆடு மாடு மிருகம் இல்லாம போயிருச்சு, එයාගේ බැටළුවන් சொத்து සෑම දෙයක්ම சுகம் නැති වුණා. இழந்தாச்சு, සෑම වස්තුවක්ම சரீரத்துல අයිමි இருக்கிற වුණා. ஆரோக்கியத்தை இழந்தாச்சு. ශරීරයේ තිබෙනා වූ සුවේදයට අයිමි වුණා. யோபுக்கு என்ன மிச்சம்? දැන් යෝබ්ට ඉතිරි වෙලා තියෙන්නේ කුමක්ද? மூச்சு மட்டும்தான். එයාගේ උස්ම පමණයි. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. யோபு என்ன சொல்றாரு? යෝබ් මොනවද කියන්නේ? சொல்லுங்களேன், என்ன சொன்னாரு? යෝබ් මොනවද කිව්වේ? கர்த்தர் என்ன ස්වාමින් වහන්සේ මාව என்ன செஞ்சாலும், මොනා කළා දෙන්නද? கொன்று போட்டாலும் මරලා දැම්මොත් அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். උන්වහන්සේ මත මගේ ඇදහිල්ල හalleluya. තබනවා කියලා. ආමේන්. இது இம்மைக்கான நம்பிக்கையா, මේක මේ පොළවේ තිබෙනා වූ ඇදහිල්ලක් පමණක්ද? மறுமைக்கான நம்பிக்கையா? උන්වහන්සේ මත තිබෙනා වූ බලාපොරොත්තුවක්ද? ஹalleluya. හalleluya. அப்ப யோபு இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கல. එහෙනම් යෝබ් මේ පොළවේ තිබෙනා වූ ආශිර්වාද වෙන්නේ උන්වහන්සේ මත ඇදහිල්ල சாத்தான் என்ன சொன்னா? යක්ෂයා මොනවද කිව්වේ? யோபு எதற்காக உங்களை நம்பி இருக்கிறான்? යෝබ් මොන උදෙසාද ඔබ වහන්සේ මත ඇදහිල්ලින් ඉන්නේ சத்தமா කියලා சொல்லுங்க, කිව්වේ? எதுக்காக நம்பி இருக்கிறான்? ශබ්දයෙන් කියමු මොන උදෙසාද? எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறீங்க, ඒ සියලු அவனை ආශිර්වාදම ඔබ சுற்றி வேலி அடைச்சு දීලා பாதுகாத்து இருக்கிறீங்க. ඔබ වට කරගෙන වැටක් බැඳලා இதெல்லாம் තිබෙනවා. இல்லன்னா ඒ සියලු දේම උට අයිමි වෙනවා யோபு නම් உங்களை நம்ப மாட்டான். යෝබ් ඔබ වහන්සේව විශ්වාස කරන්නේ නැහැ කියලා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஆனா யோபு எப்படி இருந்தான்? නොමුත් යෝබ් කොහමද හිටියේ? ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்தாலும் சரி, උන්වහන්සේ සියලු දේම ஒண்ணும் ගත්තොත් கொடுக்காட்டியும் சரி, කිසි දෙයක් දුන්නේ නැති என் වුණොත් வாழ்க்கையில எதுவும் நடக்காட்டியும் මගේ சரி, ජීවිතේ කිසි දෙයක් සිදු எந்த නොවුනොත් நன்மையை நான் காணாட்டியும் சரி, කිසිම යාපතක් මම என் දැක්කේ வியாதி නැති எதுவுமே சுகமடையாட்டியும் சரி, මගේ රෝගය සුව වුන් எனக்கு නැතොත් பொருளாதார தேவை சந்திக்கப்படாட்டும் சரி, මගේ ආර්ථික උමනාවල් සපයුන් නැතොත් என்ன சொன்னாரு? මොනවද කිව්වේ? ஆண்டவர் என்னை ස්වාමින් වහන්සේ මාව கொன்று போட்டாலும் අරලා දැම්මොත් கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ස්වාමින් වහන්සේ මත මම Hallelujah. ඇදහිල්ලිනවා කියලා. හalleluya. ஹalleluya. හalleluya. இந்த நம்பிக்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். මේ ඇදහිල්ල තමයි උන්වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු இப்படிப்பட்ட වෙන්නේ. கர்த்தர் மேல நம்பிக்கை உடையவர்கள் මෙවැනි ඇදහිල්ලක් උන්වහන්සේ මත තිබෙනා අය என்ன நடந்தாலும் ஆண்டவரை விட்டு போக மாட்டாங்க. මොනවා සිදු වුණොත් උන්වහන්සේගෙන් ඈත් වෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. என்ன பிரச்சனை வந்தாலும், මොන ප්‍රශ්න என்ன આવුත්, போராட்டம் මොන வந்தாலும், පොරබැඳීම් என்ன આવුත්, வியாதி මොන வந்தாலும், රෝගයක් என்ன આવුත්, குறைவு මොන வந்தாலும், අඩුපාඩුකමක් આવුත් ஹalleluya, හalleluya. என்ன நடந்தாலும் ஆண்டவரோட இருப்பாங்க. මොනවා සිදු වුණොත් උන්වහන්සේ සමගම ඉන්නවා. தேவராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුම කරගන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஒன்ன மறக்காதீங்க, එක දෙයක් අමතක நம்முடைய කරන්න நம்பிக்கை එපා. அவிதமாய் கர்த்தர் மேல இருந்தா අපේ ඇදහිල්ල උන්වහන්සේ මත நாங்க මේ நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, සදාකාල් ජීවනයේ இந்த ලබා ගන්න එක பூமியில පමණ வச்சு නෙවෙයි. நம்மள ஆண்டவர் ආමේන්. ஆசீர்வதிப்பாரு. මේ පොළවේදීද උන්වහන්සේ අපිට ஆசீர்வதிப்பாரா ආශිර්වාද இல்லையா? කරනවා. ආමේන්. ஏன்னா யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் යෝබ්ගේ කලින් ජීවිතයට වඩා பின்னிலைமை ඒකට පස්සේ සිදුනා ජීවිතේ இரட்டிப்பாக ஆசீர்வாதமா இருந்தது. දෙගුණයක් யோபு උන්වහන්සේගේ ஆண்டவர் மேல ආශිර්වාද நம்பிக்கையே இருக்கிறேன்னு சொல்லி උන්වහන්සේ යෝබ් උන්වහන්සේ මත ඇදහිල්ලින් ඉන්නවා அவன் කියලා. மரித்து ඔව් මැරිලා பரலோகத்துல போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்தான். ඔව් ස්වර්ග ஆனா රාජ්‍යයේ அதுக்கு සතුටින් முன்னால ඒකට ප්‍රථමේ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? උන්වහන්සේ උට මොනවද இந்த කරේ? பூமியிலே வைத்து මේ පොළවේ තබලාද அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி එයාගේ அவனுடைய ඇදහිල්ල
நம்பிக்கையை கனப்படுத்தி அவனுடைய தியாகத்தை கனப்படுத்தி කැපවීම ගෞරවයට පත් කරලා ஆண்டவர் அவனை இரட்டிப்பாக தேவன் ஆசீர்வதித்தார். උන්වහන්සේ දෙගුණයක් උට ආශිර්වාද කරා. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை சோதிக்கப்படலாம். අද අපේ ඇදෙල්ලද පරීක්ෂාවට ලක් වෙන්න சில පුළුවන්. காரியத்தை ஆண்டவர் கொடுக்காம நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். සමහරක් දේවල් අපිට දෙන්නේ නැතු උන්වහන්සේ අපිව පරීක්ෂා சில කරලා බලන්න காரியம் පුළුවන්. நடக்காம நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். සමහරක් දේවල් සිදු වෙන්නේ නැතුව අපිව පරීක්ෂා சில කරලා நோய் බලන්න පුළුවන්. சுகமடையாம நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். සමහරක් රෝගී අපිට සුව වෙන්නේ නැතුවම අපිව පරීක්ෂා කරලා බලන්න පුළුවන්. கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறோமா? උන්වහන්සේ මත අපි ඇදෙල්ලෙන් ඉන්නවද? யோபுடைய மனைவியை போல மறுதலிக்கிறோமா? එහෙම නැත්නම් යෝබ්ගේ භාර්යාව ආකාරය අපිට පාවල් දෙලා උන්වහන්සේකින් පසුබට වෙනවද? ஹalleluya. හalleluya. இன்னொருவருடைய நம்பிக்கையை குறித்து பார்ப்போமே ஆனால் තවත් කෙනෙක්ගේ ඇදෙල්ලගෙන தானியேலின் බලනවා. புத்தகத்திலே දානියෙල් පොතේ 3வது அதிகாரத்திலே 3 වෙනි පරිච්ඡේදයේ 17-18 வாசிங்க. 18 අපි කියමු. தானியேலின் புத்தகம் දානියෙල් පොතේ 3வது அதிகாரத்திலே 3 වෙනි පරිච්ඡේදයේ 17வது 18வது வசனம். 17යි 18යි. பழைய ஏற்பாட்டிலே 1033வது பக்கம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 1033வது பக்கம் வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஹalleluya. හalleluya. யார் சொல்றா? කවුද කියන්නේ? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள். ශාද්‍රක් මේෂාක ආබේද්නේගෝ කියනව තරුණයන් තුන් දෙනේ. ஹalleluya. හalleluya. என்ன சொல்றார்கள்? මොනවද කියන්නේ? நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் අපි නමස්කාර කරනව අපේ දෙවියන් වහන්සේ சத்தமா சொல்லுங்க, எங்களை தப்புவிக்க අපිව බේරන්න வல்லவராய் இருக்கிறார். මාස බලවත් ஆ. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கு ஹalleluya. හalleluya. ஏன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா අයිකොත් මේ සමහර எங்களுக்கு මොනවද தெரியும் සිදුවෙන්නේ? අපි දන්නවා ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்து රජතුමා මහතේ රූපයක් අදලා என்ன சொல்லி இருக்கிறாரு? මොනවද කියන්නේ? எல்லாரும் என்ன செய்யணும்? සෑම දෙනා මොනවද தங்களுடைய කරන්න தெய்வங்களை ඕනේ? வணங்காம තමන්ගේ දෙවිවරු නමස්කාර இந்த කරන්න නැතුව பொற்சிலையை தான் வணங்கணும். මේ රූපයට තමයි அப்படி නමස්කාර කරන්න வணங்காவிட்டால் ඕනේ. නමස්කාර කරන්නේ அவங்களுக்கு නැත්නම් என்ன தண்டனை? එයාට දෙන්නව දඬුවම කුමක්ද? நாட்டுல சட்டம் என்ன சட்டம் கொண்டு வந்துட்டாங்க? ඒ රටේ තිබුණාව නීතිය எரிகிற அக்கினி ஜூளையிலே ඒ போடப்படுவார்கள். ඇවිලෙන්නව ගින්නේ ඒගොල්ලන්ව දානවා කියලා. ஆமென். ආමේන්. இந்த 3 வாலிபர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ඒ තරුණ දරුවන් තුන්දෙනාම උන්වහන්සේගේ கர்த்தர் மேல දරුවන්. நம்பிக்கை உடையவர்கள். උන්වහන්සේ මත ඇදෙල්ලේ கர்த்தரை තබපු අය. ஆராதிக்கிறவர்கள். උන්වහන්සේ නමස්කාර කරන අය. இவங்க என்ன சொல்றாங்க? ඒ අය මොනවද කියන්නේ? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ඒ අය මොනවද நாங்க කියන්නේ? ஆராதிக்கிற ஆண்டவர் අපි නමස්කාර කරනව දෙවියන් වහන්සේ எப்படிப்பட்டவர்? කොයි ආකාරයෙන්ද? பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? අපි නමස්කාර කරනව දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන්ද? நம்மள தப்புவிக்க අපිව බේරන්න. வல்லவரா இல்லையா? ආමේන්. අපි බලවත්ද නැද්ද? வல்லவர். බලවත්. அப்புறம் என்ன சொல்றாங்க? ඊට පස්සේ මොනවද எரிகிற அக்கினி කියන්නේ? சூளைக்கும் ඒ ඇවිලෙන්නව ගින්නේ ராஜாவாகி உம்முடைய கைக்கு රජතුමා මෙන්න නුඹගේ எங்களை ඇත්තට நீங்களாக்கி விடுவிப்பார். අපිව බේරනවා. அடுத்த வசனம். ඊළඟ පදයේදී ஹalleluya. හalleluya. சில நேரம் සමහරක් විට அவருடைய திட்டம் என்னவோ தெரியாது. උන්වහන්සේගේ සැලසුම කුමක්ද කියලා දන්නේ නැහැ. என்ன நடக்கலாம்? මොනවාද සිදුවෙන්න පුළුවන්? விடுவிக்காமல் கூட போகலாம். ගලවන්න නැතුවත් ඉන්න ஏன்னா அவருடைய පුළුවන්. சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படிதான் 3 பேர் சொல்றாங்க. එහෙම තමයි තුන්දෙනාම කියන්නේ උන්වහන්සේ அவருக்கு விடுவிக்க வல்லமை இருக்குது. උන්වහන්සේට අපිව ගලවන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. நல்ல ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க. උන්වහන්සේ හොඳ ආකාරයෙන් දැනගෙන ඉන්නවා. எங்களை விடுதலையாக்க அவருக்கு வல்லமை இல்லாமல இருக்குது. අපිව ගලවන්න උන්වහන්සේට බලයක් නැතුව නෙවෙයි බලය තිබෙනවා. ஆமென். ආමේන්. இருக்கா இல்லையா? තිබෙනවද නැද්ද? ஆசீர்வதிக்க வல்லமை இருக்கா இல்லையா? අපිට ආශිර්වාද කරන්න උන්වහන්සේට බලයක් තිබෙනවද நோயை නැද්ද? சுகமாக்க வல்லமை இருக்குதா இல்லையா? රෝග සුව කරන්න උන්වහන්සේට බලයක් තිබෙනවද නැද්ද? இருக்கு. තිබෙනවා. ஒருவேளை සමහරක් විට விடுவிக்காமல் போனாலும் අපිව ගැලෙන්නේ නැතොත් ஆ, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. ரொம்ப சவாலாய் பேசுகிறார்கள். තාම නිර්භීතව ඒගොල්ලන් කතා කරනවා. ஆமென். ආමේන්. விடுவிக்கவும் முடியும். ගලවන්නත් පුළුවන්. அவர் விடுவிக்காம උන්වහන්සේ ගලවන්නේ නැතුව விடுவிக்கலனா என்ன நடக்கும் அந்த 3 பேருக்கும்? ඒ ගැලෙන්නේ නැත්නම් ඒ තුන්දෙනාට මොනවද සිදුවෙන්නේ? சொல்லுங்க, என்ன நடக்கும்? මොනවද සිදුවෙන්නේ? அக்கினியில ඒ ගින්න තුල மரிச்சு போயிருவாங்க. ඒගොල්ලන් මැරිලා යනවා. அப்ப இவங்களுடைய முடிவு என்னது? එහෙනම් ඒගොල්ලන්ගේ අවසානය කුමක්ද? அல்லது இவங்களுடைய தீர்மானம் என்னது? මෙයාගේ තීරණය කුමක්ද? சொல்லுங்க.
මොනවාද මේ ඇගේ உயிரோட තීරණය? இருந்தாலும் சரி අපි පණ පිටින් හිටියොතුත් හරි செத்தாலும் சரி මැරුණොතුත් හරි கர்த்தரே நம்முடைய தேவன். ස්වාමින් වහන්සේම අපේ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. நீங்க சொல்றத நாங்க செய்ய மாட்டோம். නුඹලා කියන එක අපි කරන්නේ நம்ம ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம். අපි උන්වහන්සේව පාවල දෙන්නේ ஆண்டவரை නැහැ விட்டு කියනවා. கொடுக்க மாட்டோம். උන්වහන්සේව අත්හරින්නේ නැහැ ஆண்டவரை කියලා விட்டு කියනවා. வர மாட்டோம். උන්වහන්සේව අත්හැරලා එන්නේ அவர் නැහැ நம்மளை කියලා කියනවා. காப்பாத்தினாலும் சரி උන්වහන්සේ අපිව බේරුවොත් இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம்? අපි මොනවද අද කියාගෙන ඉන්නේ? அவர் காப்பாத்துனா උන්වහන්සේ අපිව බේරුවොත් அவர் எங்களுடைய தேவன். අපි උන්වහන්සේගේ දරුවන්. அவர் நம்முடைய தேவையை சந்திச்சா උන්වහන්සේ අපේ උමනාවල් සැපෙවුණා அவர் නම් நம்முடைய தேவன். උන්වහන්සේ අපේ දෙවියන් அவர் වහන්සේ. நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தா අපිට දරුඵලය උන්වහන්සේ அவர் දෙනවා நம்முடைய නම් தேவன். උන්වහන්සේ අපේ දෙවියන් என்னோட நோய் වහන්සේ. சுகமாகினால் මගේ රෝගය සුව වුණා නම් அவர் ஆண்டவர். උන්වහන්සේ දෙවියන් அதெல்லாம் වහන්සේ. நடக்கலனா ඒ සියලු දේම සිදු වුනේ නැත්තම් நாங்களும் ஆண்டவரை தேட மாட்டோம். අපිත් උන්වහන්සේව සොයන්නේ. நாங்களும் ஆண்டவரை ஆராதிக்க අපිත් மாட்டோம். උන්වහන්සේව නමස්කාර நாங்களும் කරන්නේ. ஜெபிக்க மாட்டோம். අපිත් යාඥා කරන්නේ. ஹalleluya. හalleluya. இந்த இவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது? මේ ඇයිගේ හැදෙilla කොයි ආකාරයකද எங்களை තිබුණේ? காப்பாத்தினாலும் காப்பாத்தாட்டியும் අපිව බේරුවොතුත් நாங்க නැතොත් உயிரோட இருந்தாலும் செத்தாலும் අපි පණ පිටි හිටියොත් මැරුණොත් நம்ம யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? අපේ කවුරු මතද අපේ ඇදෙilla கர்த்தர் තබාගෙන மேல ඉන්නේ? எங்களை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ස්වාමින් වහන්සේ මත අපේ ඇදෙilla அவங்களுடைய තබාගෙන ඉන්නවා. விசுவாசம் அவங்களுடைய நம்பிக்கை அசைக்கப்படவில்லை. ඒ ඇගේ ඇදෙilla බලාපොරොත්තු එක இன்னைக்கு சில සෙලවුන්නේ. கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில අද සමහරක් சின்ன හිතුණියන්ගේ பிரச்சனை ජීවිතේ வந்துட்டு ஆண்டவர் வேணாம். කුඩා ප්‍රශ්නයක් આવොත් சின்ன උන්වහන්සේ குறைவு එපා. வந்தா ஆண்டவர்ட்ட வர மாட்டாங்க. කුඩා අඩුපාඩුකමක් ආවම ஜெபிக்க மாட்டாங்க. යාඥා කරන්නේ. வேற ஏதாவது செய்ய ட்ரை பண்ணுவாங்க. වෙන මොනාරි කරන්න ඒගොල්ලෝ උත්සාහ කරනවා. ஹalleluya. හalleluya. அப்படிப்பட்டவர்கள் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க முடியாது. මෙවැනி අය ගැලීම තුලින් පවතින්න බෑ. அப்படிப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. එවැනි අය දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය උරුම කරගන්න බෑ. ஹalleluya. හalleluya. சில நேரம் நம்ம கடினமான பாதையிலே போகும் பொழுது සමහරක් විට අපි අමාරු මාර්ගය තුලින් சில நேரம் යද්දී பல கேள்விகள் ஏற்படலாம். ඔයකොත් ප්‍රශ්න අපි තුල නැගෙන්න ஏன் පුළුවන්. ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? ඇයි උන්වහන්සේ ආශිර්වාද ஏன் කරන්නේ இந்த නැත්තේ? பிரச்சனை தீரல? ඇයි මේ ප්‍රශ්නෙට ஏன் අවසානයක් இந்த නැහැ? வியாதி சுகமடையவில்லை? ඇයි මේ රෝගයේ සුවය ලැබුණ නැහැ කියලා? ஹalleluya. හalleluya. சில பாதைகளில் தேவன் நம்மை நடத்தலாம். සමහරක් මාර්ගය තුලින් උන්වහන්සේ අපිව ஆனா ගෙනියන්න நாங்கள் පුළුවන්. சோர்ந்து போகாம නමුත් අපි කැළඹෙන්නේ නැතුව கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியா இருப்போமே ஆனால் උන්වහන්සේ මත තිබෙනව ඇදහිල්ල අපි ස්ථීරව ඉන්නවා නම් நிச்சயமாய் கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். අනිවාර්යයෙන්ම අපේ ඇදහිල්ල උන්වහන්සේ ගෞරවයටපත් කරනවා. ஹalleluya. හalleluya. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද? கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ அதே යාපත්. நேரத்துல நம்ம கஷ்டப்படுற நேரத்துல අපි අමාරුකම් විඳිනව வேதனைப்படுகிற අවස්ථාවේදී நேரத்துல වේදනාවල් විඳිනව අවස්ථාවලදී நம்ம தனிமையில இல்ல. අපි තනියෙන් නෙවෙයි. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ආමේන්. ස්වාමීන් වහන්සේ என் අපි ஆண்டவர் සමග சொன்னார், நீர் ඉන්නවා. அக்கினியிலே நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். උන්වහන්සේ කිව්වා නුඹ ගින්න තුලින් යද්දීද මම நீ නුඹ සමග தண்ணீரில் ඉන්නවා. நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ජලයේ මැදින් නුඹ ඇවිදෙද්දීද මම නුඹ සමග அவைகள் ஒன்றும் ඉන්නවා. உன்னை சேதப்படுத்த முடியாது. ඒ කිසි දෙයක් නුඹට ඒ ආකාර විපත ලක් කරන්නේ නැහැ කියලා விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස நம்ம කරනවාද? அக்கினியில நடக்க மாட்டோம்னு பொய் சொல்லி எங்களை தேவன் அழைக்கல. நாங்க அக்கினியிலே நடக்க மாட்டோம்னு பொய் சொல்லி தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ඉන්නේ අපි ඇවිදින්නේ නැහැ කියලා උන්වහන්සේ බොරු කියලා අපිව කැඳෙව්වේ நீ නැහැ. தண்ணீரை கடக்க மாட்டேன்னு பொய் சொல்லி அழைக்கவில்லை. නුඹ ජලයේ මැදියේද ගමන් කරන්න කරයි කියලා කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ බොරු කිව්වේ නැහැ. இதெல்லாம் நடக்கும். මේ සියලු දේම இதெல்லாம் සිදු වෙනවා. வரும். මේ සියලු දේම பாடுகள் வரும். පොරබැඳීම් பிரச்சனைகள் එනවා. வரும். ප්‍රශ්න එනවා. போராட்டங்கள் வரும். පොරබැඳීම් එනවා. ஆமே. ආමේන්. நான் உலகத்திலே உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னாரு? ලෝකේ නුඹලාට මොනවාද තියෙන්නේ කියලා උන්වහන්සේ කිව්වේ. உபத்திரவம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரா இல்லன்னு சொல்லி கூப்பிட்டாரா? පීඩාවල් තියෙනවා කියලා කැඳෙව්වද පීඩාවල් නැහැ කියලා என்ன කැඳෙව්වද? சொன்னாரு? උන්වහන්සේ මොනවාද உலகத்திலே කිව්වේ? உங்களுக்கு உபத்திரவம் මේ ලෝකේ නුඹලාට උண்டு. පොරබැඳීම් තිබෙනවා. ஆனாலும் නුඹ திடன் கொள்ளுங்கள், දැඩි වෙන්න நான் உலகத்தை මම ලෝකය ජெயித்தேன். ஹalleluya. ජයගත්තා කියලා. என்ன சொல்ல வராரு? එහෙනම් උන්වහන්සේ මොනවද நான் කියන්නේ? ஜெயித்ததுனால මම ජයග්‍රහණය ගත්ත ආකාරයේ நீங்களும் ஜெயிப்பீர்கள். ආමේන්. නුඹලාද ජය ලබා ගන්නවා විශ්වාසිக்கிறீங்களா? කියලා විශ්වාස කරනවාද? ஹalleluya. හalleluya. எங்களுக்குள்ள யார் இருக்கிறா? අයිකොත් අපි තුල කවුද ඉන්නේ? ஜெய கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார். ජය ලැබපු ක්‍රිස්තුස් உலகத்தை වහන්සේ ඉන්නවා. ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறார். ලෝකේ ජයගත්තා சாத்தானை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறார். යක්ෂයාගෙන් ජයගත්තා වූ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படாதபடிக்கு අපේ ඇදහිල්ල සෙලවෙන්නේ නැතුව இம்மைக்காக மட்டும், මේ ලෝකේ இந்த තිබෙන உலகத்தின் දේවල් පමණ நன்மைக்காக மட்டும், මේ ලෝකේ இந்த තිබෙන உலகத்தின் ව්‍යාපත වෙන ஆசீர்வாதங்களுக்காய் පමණ மட்டும் මේ ලෝකේ ආශිර්වාද වෙන கர்த்தரிடத்தில் පමණ நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தால் උන්වහන්සේ මත අපි ඇදහිල්ල තබාගෙන ඉන්නවා නම් நம்முடைய ரட்சிப்பை இழந்து போயிருவோம். අපේ ඇදහිල්ල අපිට අයිමි மத்தவங்களை වෙනවා. பார்க்கல நம்ம
தான் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். අනිත් අයට වඩා අපි வெளியே තමයි உள்ளவன் අනුකම්පාව சத்தியம் தெரியாம ලබන්නේ. ஓடிக்கிட்டு இருக்கிறான். පිටස්තරව ජනතාව සතිය ගැන දන්නේ නැති එකලා நம்ம දුවගෙන சத்திய ඉන්නවා. அறிஞ்சிட்டோம். අපි සතිය ගැන දැනගෙන உலகத்துக்காக மட்டும் ஆண்டவரை நம்பி வந்து ලෝකේ දේවල් වෙන அது இல்லைன்னா ஆண்டவரை மறுதலிக்கிறனா, பின்வாங்கி போறனா, අපි පසුබට වෙනවා ஆண்டவர் නම් சொல்றா, நம்ம பரிதபிக்கப்பட்டவர்கள். උන්වහන්සේ කියනවා අපි තමයි අනුකම්පාව ලබන්න ඕනේ කියලා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது? එන ඔයගලන්ගේ ඇදහිල්ල කොයි ආකාරයකද இயேசு තියෙන්නේ? கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கை. යේසුස් වහන්සේ මත තිබෙනා වූ ඇදහිල්ල. ஆமென். ආමේන්. எந்த நிலைமையிலும் මොන වාර්තාවරණෙ எந்த சூழ்நிலையிலும் මොන වාර්තාවරණේදී இயேசுவை நம்புவீங்களா? යේසුස් වහන්සේ විශ්වාස කරනවාද? ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, ආශිර්වාදමත් හිටියොත් சந்தோஷமா இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, සතුට හිටියොත් பணம் නැතත් கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டி சரி, මුදල් හම්බ වුණොත් வியாதி නැතත් சுகமடைஞ்சாலும் சரி சுகமடையாட்டியும் சரி, රෝගය සුව වුණොත් பிரச்சனை නැතත් தீர்ந்தாலும் சரி பிரச்சனை பிரச்சனை ஆதீராவிட்டாலும் சரி, ප්‍රශ්නේ අවසන් වුණොත් අවසන් වුණ නැතත් ஹalleluya. හalleluya. கர்த்தர்ட்ட நம்பிக்கையா இருப்பீங்களா? උන්වහන්සේ මත ඇදෙල්ලින් ඉන්නවද? ஆமென். ආමේන්. நான் சொல்றனால சொல்றீங்களா? කියන නිසා කියනවද? உங்களுடைய தீர்மானம் உண்மை அப்படி இருக்குதா? එහෙම නැත්නම් අවංකවම ඔයගලගේ තීරණයේද? ஹalleluya. හalleluya. யோபு ஆசீர்வதித்தது போல நம்மள ஆண்டவர் ஆமென். ஆசீர்வதிப்பார். යෝබ්ට ආශිර්වාද කරපු ආකාරයෙන්ම අපිට சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கைவிட்டாரா? ශාද්‍රක් මේෂක් ආබේද්නේගෝ උන්වහන්සේ අතහැරියද? அவங்களோட தீர்மானம் அப்படி. ඒගොල්ලන්ගේ තීරණය ඒ ආකාරයෙන් விடுவிச்சாலும் விடுவிக்காட்டியும் கர்த்தர் தான். ගැලෙව්වොත් ගැලෙන්නේ නැතොත් උන්වහන්සේ තමයි. கர்த்தர் கைவிட்டாரா? නොමුත් උන්වහන්සේ අතහැරියද? ஹalleluya. හalleluya. காப்பாத்துனாரா இல்லையா? උන්වහන්සේ බේරුවාද නැද්ද? எத்தனை பேர் சொல்லுங்க என்னையும் காப்பாத்துவாரு, කී දෙනෙක් කියනද මාවද උන්වහන්සේ என்னையும் බේරනවා சுகமாக்குவாரு. කියලා? මාවද සුව කරනවා என்னையும் කියලා? ஆசீர்வதிப்பார். මටත් ආශිර්වාද எனக்கும் කරනවා அற்புதம் කියලා? செய்வார். මටත් ආස්කම් කරයි කියලා? Hallelujah. හalleluya.